Hello students, இந்த வீடியோவில் வெஜன் டேஷ், சாஹார்ஸ், நியூமன் இந்த மாதிரியான ஃபார்முலா எல்லாம் என்ன, இதை வந்து நம்ம ஃபிஷர் ஃபார்முலாவுக்கு எப்படி மாத்துறது, ஏன் மாத்தணும், இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்பதான் நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு R&S கான்ஃபிகரேஷன், ஆப்டிக்கல் ஐசோமரிசம்ல R&S கான்ஃபிகரேஷன், அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க ஒரு மாலிகுல்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும் பொழுது நம்ம அசைன் பண்றதுக்கு ஃபிஷர் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப மத்த ஃபார்முலாவை எப்படி ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றது இதுல சொல்ல போறேன். அதுக்கு பின்னாடி R&S எப்படி அசைன் பண்றது, R&S கான்ஃபிகரேஷன் எப்படி அசைன் பண்றதுன்றதை சொல்லி தர போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ இது. நான் இங்க கொடுத்துருக்கிறேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னன்னா வெஜன் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். வெஜன் டேஷ்னா என்ன, இந்த கார்பன் இருக்கு, இந்த கார்பனோட சாதாரணமான பாண்ட் இருக்கு, அதாவது நார்மல் லைன் நம்ம டிரா பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாண்டுமே பிளேன்ல இருக்கிறதா அர்த்தம். அதாவது இந்த Br கார்பன், இந்த கார்பன் இது எல்லாமே ஒரு பிளேன்ல இருக்கு, ஒரு சமதளத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பிளேனை நான் மேல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாக்குற இடத்துல இந்த ஸ்ட்ராங் போல்டான லைன் இருக்கு இல்லையா, மிதைல் குரூப் இருக்கிறது. நம்ம எந்த பிளேன், நான் மேல இருந்து இப்ப கீழே அந்த பிளேன்ல இருக்கிறத வந்து நான் பாக்குறேன் அப்படின்னா சோ அந்த இடத்துல இந்த மிதைல் குரூப் இருக்கு, அதுதான் இந்த போல்டு வெஜ் லைன் மீன் பண்றது. டேஷ் அப்படின்றது வந்து புரோக்கன் லைன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம எந்த சைட்ல இருந்து பாக்குறோமோ அதுக்கு பின்பகுதியில பின்புறமா வந்து இந்த ஹைட்ரஜன் ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். சரி, இதை எப்படி நம்ம வந்து ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்றது? ஃபிஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மல் நான் ஒரு லைன் போடுறேன். சோ அதுல வந்து நம்ம மூணு ஆட்டம் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த மூணு ஆட்டமும் இங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல கார்பன் இருக்கிறதா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் Br எழுதுறேன், இந்த இடத்துல CH2 CH3 எழுதுறேன். சோ இந்த பர்டிகுலர் குரூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, மீன்ஸ் இந்த கார்பன் அதுல கனெக்ட் ஆயிருக்கு, அதுதான் நான் எழுதுறேன். சோ அதுக்கப்புறமா இதுல இந்த கார்பன்ல இன்னும் ரெண்டு பாண்ட் இருக்கு. சோ இது வந்து நான் நடுவுல இந்த டாட்னு போட்டிருக்கிறது தான் அந்த கார்பன், இந்த இடத்துல அது வந்து கைரல் கார்பன். சோ இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். லைன் போட்ட பின்னாடி இப்ப நான் டாப்ல என்ன ஆட்டம் எழுதியிருக்கிறேன், Br எழுதியிருக்கிறேன். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரிக்கு. சோ இங்க Brல இருந்து நம்ம வந்து CH2க்கு டிராவல் பண்றோம், ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நம்ம டிராவல் இருக்கு. சோ நீங்க வந்து இத்தாயில இருந்து கூட Brக்கு டிராவல் பண்றலாம். நான் சொல்ற அந்த ரூலை அப்படியே யூஸ் பண்ணுங்க, எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கும் வரும். சோ Brல இருந்து நான் வந்து இப்படி வந்து வரேன். வரும்போது என்ன வருதுன்னா, மேல இருந்து நம்ம கீழே டிராவல் ஆகும்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல, நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ரெண்டு குரூப்பையுமே பாப்பீங்க. அதுல எது வந்து போல்டு லெட்டர், போல்டு பாண்ட்ல இருக்கோ அதை ரைட் ஹேண்ட் சைட்லயே ரீடைன் பண்ணணும். அதனால நம்ம இத்தாயில் குரூப்பை ரைட் ஹேண்ட் சைட்ல ரீடைன் பண்ணிட்டேன். இந்த புரோக்கன் லைன் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, பட் நம்ம அதர் சைடுக்கு மூவ் பண்ணணும், அதனால நான் இந்த சைடுக்கு மூவ் பண்றேன். இப்படி வந்துருச்சு. சோ இப்ப ஒரு ஃபிஷர் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இதுக்கு நான் வந்து எப்படி RS அசைன் பண்றது, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றது எப்படி பண்றேன் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. இங்க ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து அட்டாமிக் நம்பர் பேஸ்டு கொடுப்போம். ஸோ அதனால புரோமின் 1, இங்க ரெண்டுமே கார்பன் தான், பட் இது வந்து இத்தாயில் குரூப், இது மித்தாயில் குரூப். ஸோ இத்தாயிலுக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், ஏன்னா இந்த கார்பன் இன்னொரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது வந்து என்னன்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணுங்க. ஸோ 1 2 3. ஸோ என்ன ரொட்டேஷன் இது, கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன் அர்த்தம். பட் ஹைட்ரஜன் எந்த சைட்ல இருக்கு, பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஹரிசாண்டலா இருக்கு. ஹரிசாண்டலா ஹைட்ரஜன் இருந்தது, ஃபோர்த் ப்ரையாரிட்டி குரூப் ஹரிசாண்டல் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் தான் வரும். ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன் R அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை இப்ப இத்தாயில இருந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா இத்தாயில டாப்ல எழுதிக்கணும், CH3 CH2 அது வந்து டாப்ல எழுதிக்கணும். இதுல இருந்து நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இதை பாப்பீங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மித்தாயில வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஹைட்ரஜனை ஷிஃப்ட் பண்ணிட்டு பாட்டம்ல Br எழுதணும். நீங்க அசைன் பண்ணிட்டு உங்களுக்கு அதே R கான்ஃபிகரேஷன் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த மாலிகுல் பார்க்கலாம். செகண்ட் மாலிகுல் நான் அதே மாதிரி எழுதுறேன் பாருங்க. நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறோம். ஸோ இங்க வந்து ரெண்டு கார்பன் இருக்கு, கைரல் கார்பன். கைரல் கார்பன்னா 4 கார்பனோட வேலன்சி, 4 வெவ்வேறு குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் கைரல் கார்பன். ஸோ இங்க ரெண்டு கைரல் கார்பன் அந்த மாதிரி நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கோடு போட்டுட்டேன். இப்போ நம்ம குளோரின்ல இருந்து டிராவல் பண்ணலாம். குளோரின்ல இருந்து டிராவல் பண்ணும்போது Cl நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ Cl எழுதியிருக்கோம், அதே மாதிரியே வந்து அதே நார்மல் லைன்ல இருக்கிறது டியூட்டீரியம் இருக்கு. ஸோ D எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மற்ற ஆட்டம்லாம் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்ல போறோம். இப்போ Cl இருந்து நம்ம டிராவல் பண்றோம், மீன்ஸ் இங்க இருந்து வரோம். எகெயின் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இந்த குரூப்ஸ் ரெண்டுத்தையும் பாக்குறோம், இது ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு.
ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எது போல்டுல இருக்கோ அதை ரைட் ஹேண்ட் சைடே ரிட்டைன் பண்ணுவோம். மத்த ஒரு குரூப்பை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது இந்த சைடு வரும். இந்த சைடு வரும்போது இந்த ரெண்டு குரூப் எங்க இருக்கு அப்படின்னா, அது இந்த ரெண்டு குரூப் எங்க இருக்கு அப்படின்னா, இது ரெண்டும் இது நார்மல் லைன்ல இருக்கு. இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னா எகெயின் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எது போல்டுல இருந்ததோ அதை அதே சைட்ல வச்சுப்போம். ஸோ அதர் குரூப்பை அதர் சைடு வந்து மூவ் பண்ணுவோம். அப்போ ஹைட்ரஜனை அதர் சைடு மூவ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் படி நம்ம வந்து 1 2 3 நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ எப்படி நம்பர் கொடுப்பீங்க? ஸோ இது வந்து 1, இது வந்து இங்கேயும் கார்பன் இருக்கு, இந்த கார்பன் இன்னும் ஒரு கார்பனோட இருக்கு, பட் இது வந்து ஃபினைல் குரூப் இல்லையா, அதனால 1, இது வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து 3. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்க. 1 2 3 அப்படின்னா எல்லாமே வரும்போது எஸ் வரும், கவுண்டர் கிளாக் வைஸ் எஸ் வரும். பட் ஹைட்ரஜன் ஹரிசாண்டலா இருக்கிறதுனால எஸ் இல்ல, ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் இந்த பர்டிகுலர் கைரல் கார்பனுக்கு நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுக்கணும். நான் ப்ளூ இங்க்ல வந்து மார்க் பண்றேன் பாருங்க. இது வந்து ப்ரையாரிட்டி நம்பர் 1, ஏன்னா இந்த கார்பன் ஃபினைல் குரூப்போட கனெக்ட் ஆயிருக்கு, குளோரோ குரூப்போட கனெக்ட் ஆயிருக்கு 1, இது வந்து 2, அடுத்தது இது வந்து 3. ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ அப்போ வந்து ஆர் வரும். ஆனா ஹைட்ரஜன் ஹரிசாண்டலா இருக்கு, ஸோ ஆர் கிடையாது. இந்த கான்ஃபிகரேஷன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1R 2S. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து சாஹார்ஸ் ஃபார்முலா. இதை நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் கார்பன், இது பின்னாடி இருக்கிற கார்பன், இதை ஒரு லைன் கனெக்ட் பண்ணிருக்கு அது பாண்ட். ஸோ நீங்க முன்னாடி இங்க வந்து பாக்குறீங்க இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒய் ஷேப்ல இருக்கு, அந்த குரூப்ஸ் வந்து ஒய் ஷேப்ல இருக்கு. பின்னாடி இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா இன்வெர்டட் ஒய், மேல இந்த சைடு இன்வெர்டட் ஒய் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிப்பல்ஷனை மினிமைஸ் பண்றதுக்காக குரூப் வந்து நார்மலா நம்ம சார்ஸ் எழுதும் பொழுது ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன்ல தான் எழுதுவோம். நம்ம இதை ஃபிஷருக்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்ம இதை என்னவா மாத்தணும் அப்படின்னா எக்லிப்ஸ்டா மாத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த மித்தைல் குரூப் இருக்கு இல்லையா, சோ இந்த மித்தைல் குரூப்பை இந்த மித்தைல் குரூப் வந்து மறைக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா இந்த சைடு எனக்கு 3 குரூப் விஷுவலைஸ் ஆகும், பின்னாடி இருக்கிற 3 குரூப்புமே எனக்கு தெரியும். ஆனா நம்ம எக்லிப்ஸ்டா மாத்தும் பொழுது ஒண்ணு மறைச்சிரும். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், இதை எக்ஸாக்ட் நான் 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணணும். சோ 180 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணும் பொழுது இந்த மித்தைல் குரூப் இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த பிஆர் இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த ஹைட்ரஜன் வந்து மாறி அந்த சைடு போகும். சோ அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம ஃபிஷர் ஃபார்முலா எழுத முடியும். சரியா? சோ இப்ப நான் இப்போ அப்படி மாத்தினதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஆல்ரெடி பிஆர் இருந்தது, இதை நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பிஆர் ஹெச் மித்தைல் குரூப் இருந்துச்சு, அப்படியே இருக்குது. நம்ம பின்னாடி இருக்கிறத மாத்தணும் இல்லையா, பின்னாடி இருக்கிறதெல்லாம் மாத்தணும் இல்லையா, அதை மட்டும் நான் எழுதுறேன். இப்போ கீழே மித்தைல் குரூப் CH3ன்னு வந்துருச்சு. முன்னாடி இந்த சைட்ல பிஆர் இருந்துச்சு, இங்க இடத்துல பிஆர் இருந்துச்சு, இது அப்படியே இந்த சைடு வந்துரும் இப்போ. சோ எங்க ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு நேரா பின்னாடி இப்ப பிஆர் இருக்கு, எங்க பிஆர் இருந்ததோ அதுக்கு நேரா பின்னாடி இப்ப ஹைட்ரஜன் வந்துருச்சு. சோ இதுதான் எக்லிப்ஸ்டு. இப்போ ஒண்ணு மறைச்சிருக்கு. சோ இதுக்கு நம்ம வந்து இப்ப ஃபிஷர் ஃபார்முலா எழுத போறோம். இப்போ எப்படி எழுதுறேன்னு சொல்லி பாருங்க. இங்க இப்போ 2 கைரல் கார்பன் இருக்கு, சோ அதை எழுதியிருக்கிறேன் நானு. நீங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த மித்தைல் குரூப், இந்த மித்தைல் குரூப், இந்த ஒரு பாண்ட், இதெல்லாம் பிளேன்ல இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்பன் நாலுமே பிளேன்ல இருக்கு. அப்போ 1 2 3 4 நாலுமே இந்த பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். CH3 அதை முடிச்சிட்டோம். இப்போ நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களோ, ரைட் சைட்ல இருக்கிறது எங்க இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு, நீங்க இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. இங்க இருக்கிறது ஹைட்ரஜன் இந்த சைட்ல இருக்கு, இந்த சைட்ல பிஆர் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு கார்பனுக்கு வாங்க, இந்த சைட்ல வந்து இப்ப பிஆர் இருக்கு, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம பாக்குறதுக்கு இப்படி பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல பிஆர் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு. அப்படியே எழுதிக்கோங்க. இது நீங்க இன்னும் ஷார்ட்டா எழுதணும், இதெல்லாம் நான் பண்ண வேண்டாம், நான் அப்படியே எழுதிடுறேன் அப்படின்னா நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ஒரு லைன் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. எபோ பிளேன் பிலோ த பிளேன், இந்த மித்தைல் குரூப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே மார்க் பண்ணிட்டு அப்படியே எழுதிருங்க. CH3ன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறமாட்டிக்கா நீங்க இந்த இடத்துல ஃப்ரண்ட் கார்பன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. பிஆர் ஹெச், நீங்க ஏதோ ஒண்ணு ரீடைன் பண்ண போறீங்க. சோ எதை ரீடைன் பண்றீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. பிஆர் ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. பேக் சைட்ல இருக்குது இல்லையா, பேக் சைட்ல இருக்கிறத ஒரு ஃபிளிப் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படியே ஒரு ஃபிளிப் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி ரொட்டேட் பண்றேன் அது பண்றேன் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நீங்க எழுதிக்கலாம். சோ இதே மாதிரி இந்த இடத்துக்கு வருவோம், செகண்ட் மாலிகுலுக்கு இப்ப வருவோம். இங்க நீங்க பார்க்கும்போதே ஆல்ரெடி ரெண்டுமே ஒய் மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம இதுவே எக்லிப்ஸ்டு தான். இதை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, திரும்ப ரொட்டேட் எல்லாம் பண்ண தேவையில்லை, டைரக்டா எழுதிட வேண்டியதுதான். இந்த எக்லிப்ஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க எந்த விதமான ஃபிளிப்பும் பண்ணாம டைரக்டா எழுதிடணும். சோ அப்ப என்ன பண்ணுங்க, 2 கைரல் கார்பன் இருக்கு,
ஸோ இங்க இருக்கிற இதுவும் வந்து நார்மலா இருக்கிற பிளேன்ல இருக்கு. ஸோ COOH அப்படியே எழுதிக்கிறீங்க. ஸோ இது வந்து எந்த சைட்ல இருக்கு OH குரூப் அப்படின்னு சொல்லி பாருங்க. OH குரூப் இதுலயும் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு. அடுத்த கார்பன்லயும் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு OHH. ஸோ இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாஹார்ஸ் எப்படி வந்து ஃபிஷர் வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்க வந்து RS வந்து அசைன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். ஆர் கான்ஃபிகரேஷன் எப்படி, எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி வருது அப்படின்றத நீங்க அசைன் பண்ணி செக் பண்ணுங்க. அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ரைட் மெத்தட்ல வருதா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நியூமன் வந்து நியூமனும் சாஹார்ஸ் மாதிரியே தான். நியூமன் ஃபார்முலாவும் சாஹார்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். இங்க நீங்க விஷுவலைஸ் பண்றது ஃப்ரண்ட் கார்பன், பின்னாடி ஒண்ணு தெரியாம இருக்கிறது வந்து பேக் சைட் கார்பன். ஸோ அதுல 3 குரூப் கனெக்ட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்ல 3 குரூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பாக்குறது நீங்க ஸ்டாகர்ட் எல்லாத்தையுமே நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. ஸோ Y இன்வெர்டட் Y அகெயின் நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுமே வந்து ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு எக்லிப்ஸ் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ண பின்னாடி நீங்க ஃபிஷர் வந்து கொடுங்க. ஸோ நான் அந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 கார்பன் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் எழுதிக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிறத நீங்க வந்து பாக்குறீங்க. நான் CH3 எழுதிருக்கிறேன். எந்த சைடு ஹைட்ரஜன் இருக்கு, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. குளோரின் எந்த சைடுல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. நான் முன்னாடி சொல்லி கொடுத்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்டாகர்டா இருக்கு, அதை நீங்க வந்து எக்லிப்ஸ்டுக்கு மாத்தி ஃபிஷருக்கு மாத்தணும்னா ஜஸ்ட் பாக்கி இருக்கிற 2 குரூப்பை வந்து என்ன பண்ணிடணும், ஒரு ஃபிளிப் பண்ணிடணும். சரியா? CH3 ஒண்ணும் பண்ணாதீங்க. இங்க பார்க்கக்கூடிய 2 குரூப்பையும் வந்து அப்படியே ஒரு ஃபிளிப் பண்ணிடுங்க. அப்ப Cl இந்த சைடு வரும், ஹைட்ரஜன் இந்த சைடு வரும். அவ்வளவுதான். இப்ப நீங்க இது வந்து ஈஸியாவே பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் எழுதுறேன். CH3 இதுவுமே ஸ்டாகர்ட். அப்ப CH3ன்னு சொல்லி எழுதிப்போம். ஃப்ரண்ட்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு D இருக்கு, அது அப்படியே எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு Cl இருக்கு, அது அப்படியே எழுதிக்கிறேன். சோ அடுத்தது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறது. சோ இது வந்து ஸ்டாகர்ட் அப்படின்றதுனால ஒரு ஃபிளிப் பண்ணி நம்ம எழுதிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற Br லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஹைட்ரஜனை ரைட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கணும். அவ்வளவுதான். நீங்க இதுக்கு வந்து RS கான்ஃபிகரேஷன் நீங்க அசைன் பண்ணி பாத்துக்கோங்க. அசைன் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அது சரியா தப்பா நான் செக் பண்ணி சொல்றேன். இங்க வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறீங்க. 3 கொஸ்டின் இருக்கு. இதுக்கு வந்து RS கான்ஃபிகரேஷன் நீங்க வந்து அசைன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளானது கொஸ்டின் தான். ஏன்னா ஒரே ஒரு கைரல் சென்டர் இருக்கு. இப்போ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க IUPAC நேம் எழுதி அதுல எந்த கார்பன் கைரல் கார்பன், அதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரியே தான் இங்க செகண்ட் மாலிகுல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கு இல்லையா? இப்போ மொத்தம் எத்தனை கைரல் கார்பன் இருக்கு, அதுல எத்தனாவது கார்பனுக்கு என்ன கான்ஃபிகரேஷன், அதாவது லோகண்ட் நம்பர், அதோட கான்ஃபிகரேஷன். சோ அதையும் எழுதுங்க. சரியா? உங்களுக்கு ஒருவேளை IUPAC நேமிங்ல டவுட் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 3 வந்து பாருங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி டைப்ல தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து ஜெய் கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறீங்க, நீட் கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது இப்போ 3 ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் சேம் கான்ஃபிகரேஷன் கேட்கறாங்க. சேம் கான்ஃபிகரேஷன்னா என்ன? எய்தர் ஆர்னு இருக்கணும், இல்ல எஸ்னு இருக்கணும். நீங்க ஃபிஷர்ல இப்போ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். ஃபிஷர்ல கன்வெர்ட் பண்ணிட்டு R and S அசைன் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு எது ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.